ஈரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள்ல நாங்க பார்க்க இருக்கிற விடயம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை பற்றி தான். நிறைய ஊடகங்கள்ல ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. அது பற்றி விவரமா இப்ப பார்க்கலாம். நேற்றைய முன்தினம் முன்னாள் ஜனாதிபதியின் வழக்கு விசாரணை தொடரப்பட்டிருந்தது. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 2023 ஆண்டு செப்டம்பர் 22, 23 ஆகிய தினங்கள்ல ரணில் விக்ரமசிங்க அவருடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவினுடைய PhD பட்டமளிப்பு விழாவுக்கு லண்டன் சென்றதுதான். ரணில் விக்ரமசிங்க அவரோட மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்கு தானே சென்றிருக்கிறார். அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் சென்றது மக்களோட பணத்துல, அதாவது இவர் போனது தனிப்பட்ட முறையில போனாரா இல்லை என்றால் உத்தியோகபூர்வமான முறையில போனாரான்றதுதான் இப்ப பிரச்சனையாவே போய்கொண்டிருக்குது. அந்த சமயத்துல நேற்றைய முன்தினம் நடந்த வழக்கு விசாரணையின் போது சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசம் முன்வைத்த வாதத்தின் போது 90% இது தனிப்பட்ட பயணம் தான் அப்படின்றது விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜெனரல் திலீப பீரிசம் வச்சு செய்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிசம் தன்னுடைய வாதாட்டத்தை ஆரம்பிக்கும் போதே முதலாவது அவர் கேட்ட கேள்வி எங்க இந்த வழக்கு விசாரணையின் முதலாவது சந்தேக நபர் எங்கே அப்படின்றதான் அவர் தன்னுடைய வாதாட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். ஆனா அவருக்கு தெரியும், இந்த வழக்கு விசாரணையின் முன்னாள் ஜனாதிபதி அதாவது ரணில் விக்ரமசிங்க முன்னரே நீதிமன்றத்துக்கு வந்து விட்டார் அப்படின்றது சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவருக்கு ஏற்கனவே இது தெரியும். இந்த கேள்வியை கேட்டதுமே நீதிமன்றத்துல இருக்கிற அத்தனை பேருமே வியந்து போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல ரணில் விக்ரமசிங்கவினுடைய தரப்பு சட்டத்தரணிகள் இதோ இங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க. பதிலுக்கு திலீப பீரிஸ் அமர்ந்திருக்கிறாரா, நீதிமன்றத்துல நடவடிக்கைகள் எப்படி இடம்பெற வேண்டும் என்று தெரியாதா, இது மரியாதையற்ற ஒரு விடயம், நீதிமன்றத்தில் யாரும் சாட்சி கூண்டில் அமர முடியாது அப்படின்னு சொல்லும் போதே ரணில் விக்ரமசிங்க அவங்க எழுப்பி நின்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நீதிபதியினுடைய அனுமதியோட அவர் அமர்ந்திருக்கிறார். மேலும் திலீப பீரிஸ் ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது கடந்த ஆகஸ்ட் 22 ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைதாகி சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்படுறார். இந்த சமயத்துல அவருக்கு சுகையினம் ஏற்படுது. அதையடுத்து சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்படுறார். அங்கே போதிய வசதி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொழும்பு போதனா வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுறார். அதுவும் அங்க அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறமா அவருக்கு அங்க ஒரு கட்டிலம் கொடுக்கப்படுது. அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய நோயாளி போலவா அவர் செயற்பட்டார் அப்படின்னு திலீப பீரிஸ் கேள்வி எழுப்பி இருக்கிறார். அதுக்கு காரணம், ஆரம்பத்துல ரணில் விக்ரமசிங்கவுக்கு இதயத்துக்கு செல்ற 4 குழாயில 3 குழாயில அடைப்பு இருக்கு. அதை விட ஒரு குழாய் அதுவும் பங்கு வழியாத்தான் செல்லுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த சமயத்துலதான் ருக்ஷன் பெல்லன வைத்தியசாலையில் பணியாளரா கடமையாற்றினவர். அவருக்கும் இந்த வழக்கின் மூலமா தான் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே தெரியும் 2023 ஆண்டு நாடு எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது 2022 டொலரே இல்லாம அதாலதான் பெரிய பிரச்சனையே பெரிய போராட்டமே நடந்தது. 2022 நாட்டுல டொலர் இல்லாம போனதால மக்கள் நிறையவே அவதிப்பட்டிருந்தாங்க. அந்த சமயத்துலதான் பெரிய போராட்டம் நடந்து கோட்டபாய மக்களால துரத்தப்பட்டிருந்தார். இப்படி டொலர் பற்றாக்குறை இருந்த இந்த நிலையில 2023 ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகிறார். அப்படி டொலர் பற்றாக்குறையில என்ன செய்வதென்றே தெரியாம நாடே அவதிப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல செப்டம்பர் 20 ஒரு மாநாட்டுக்கு செல்வதா சொல்லி வெளிநாட்டுக்கு போறார். அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அதுக்கப்புறமா 22, 23 அவருடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவினுடைய பட்டமளிப்புக்காக லண்டன் சென்றிருக்கிறார். ஆனா அங்கே இவருக்கு வரவேற்பு கொடுக்கிறதுக்காக அந்த நாட்டினுடைய உயர் அதிகாரிகள் யாருமே வரையில. அங்க போய் தனியா ஒரு இருக்கையில் அமர்ந்து பட்டமளிப்பு விழாவில பங்கேற்றிருக்கிறார். ஆரம்பத்துல இது உத்தியோகபூர்வமான விஜயம் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்காக 1,66,00,000 செலவிடப்பட்டிருக்குது. இந்த பணம் அரச பணம், அதாவது மக்களுடைய பணம். ஏற்கனவே 2023 டொலர் நெருக்கடியில இருந்த இந்த கால பகுதியில இவர் இவ்வளவு பணத்தை செலவு செய்து அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு போக வேணுமா அப்படின்றதுதான் இப்ப போய்கொண்டிருக்கிற இந்த கேள்வியா இருக்குது. இந்த நிலையில தான் நேற்றைய முன்தினம் நடந்த வழக்கு விசாரணையில சமன் ஏக்கநாயக்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லண்டன் சென்றதுக்கான ஆவணங்கள்ல
ஆரம்பத்துல இது ஒரு பிரைவேட் டூர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா அது அதுல இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் என்றது நீக்கப்பட்டு வெறும் டூர் அப்படின்னு மட்டும் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அந்த வழக்கு விசாரணைகள் எல்லாம் வர இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் ஒபிஷியல் டூர் அப்படின்னு சொல்லி சமன் ஏகநாயக்கவால எடிட் செய்யப்பட்டிருந்தது. இதனாலதான் அவர் இரண்டாவது சந்தேக நபரா ரணிலின் செயலாளர் சமன் ஏகநாயக்க கைது செய்யப்படுறார். எதிர்வரும் 11ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியல்ல வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் வர்ற ஏப்ரல் 29ஆம் தேதி வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இங்க இருந்து இந்த வழக்க மேல் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல போவதா குறிப்பிட்டிருக்கிறார். ஆக மொத்தத்துல ரணிலுக்கு தொடர் பிரச்சனை கொண்டுதான் இருக்க போகுது. இந்த நிலையில சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் வாதாடும் போதே மேலும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ரணில் விக்ரமசிங்க சுகையினம் காரணமா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்துல அவர் கையில பாரமான ஒரு புத்தகத்தை வச்சு படங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார். அதாவது செல்ஃபி எடுத்திருக்கிறார். மற்ற மருத்துவர்களோட சேர்ந்து புகைப்படங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார். அப்படி அதி தீவிர சிகிச்சை பிரிவுல சற்றும் முடியாத ஒரு நிலையில, அதாவது தன்னால கொஞ்சம் கூட இயலாது அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நோயாளி இப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள்ல ஈடுபட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். அதாவது இப்ப ஏண்டா இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க யோசிச்சு கொண்டிருப்பார். ஆனா என்னதான் யோசிச்சும் இனி எந்தவித பிரயோசனமும் இல்ல. இனி என்னதான் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. இது போன்ற பதிவுகளுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவேற்றம் செய்யுங்க.